Chennai Silks. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அப்போ ஒரு தனி கட்சியை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த ஆலோசனையில் சசிகலா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. நான் கேட்குறேம்மா, சசிகலா அம்மாவுக்கு வேற என்னம்மா ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. போய் ஸ்டாலினோட நிற்குமா? இப்போ ஜெயலலிதாவையே இயக்குனவர் அப்படின்னு பேர் வாங்கின சசிகலா போய் நம்ம பனையூர் பங்கு தந்தைக்கு போய் கையை கட்டிட்டு தான் அப்படி நிற்குமா? ஒரே ஆப்ஷன் இங்கே வரது தான். முக்குழுத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் டிடிவி தினகரன் போனது சரியில்லைன்னு அதிருப்தியை வெளிப்படுத்துறதா பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க சசிகலா அவர்களை பார்த்துட்டு. 3 பேரும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் அப்படிங்கிறப்ப கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்த செங்கோட்டையனை தூக்கி எறிஞ்சார்ல எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டை என்ன சமுதாயம்? எடப்பாடி பழனிசாமி அந்த சமுதாயம். அப்போ கட்சிக்கு சரியில்லை அப்படின்னு ஒருத்தரை பற்றி பொதுக்குழு முடிவு பண்ணுறப்ப அப்போ தன்னுடைய சமுதாயம் ஏதாவது இவர் செங்கோட்டையனை அவர் பாதுகாத்தாரா? மாநிலத்தில் நாளைக்கு ஜெயிக்க போகிறது அதிமுக. திமுக ஆட்சி நாளைக்கு வந்ததுன்னா சசிகலா சேஃப்டியாக இருக்க முடியுமா? பன்னீர்செல்வம் சேஃப்டியாக இருக்க முடியுமா? கூட்டி கழிச்சு பாருங்க, சத்திராய் சொல்கிற மாதிரி கணக்கெல்லாம் சரியாகும். நேற்று வரைக்கும் செய்தியாளர் சந்திப்பு வரைக்கும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசிகிட்டே இருக்காரு ராமதாஸ் அவர்கள். அப்புறம் எப்படி என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத ஒரு வருவாருங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியும்? கீழ்பாக்கம் போனீங்கன்னா நான் தான் கவர்னர், நான் தான் பிரதமர், நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம்னு நினச்சேன். பட் டாக்டருடைய உயரங்கிறது நான் அந்த உதாரணத்தை சொல்லலை. திரை, கதை, வசனம், டைரக்ஷன் ஸ்டாலின் எழுதி கொடுத்தாரு. அதை கேட்டுக்கிட்டு அன்றைக்கி பழனிசாமியோட அமித்ஷாவோட ஒரே மேடையில் ஏற வேண்டிய நீங்கள் இன்னைக்கு முட்டுச்சந்தில் நிற்கிறீங்க. எதன் அடிப்படையில் நீங்கள் திமுக சொல் பேச்சை ராமதாஸ் கேட்குறாருன்னு சொல்றீங்க? நான் அதிமுக கூட்டணியை தான் விரும்பினேன்னு இந்த வாய் பேசிச்சில்ல. அப்போ என்னைக்கு வந்துச்சோ என்னுடைய இந்த 2024 விரும்பினபடி 2026 அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ நீங்கள் சொன்னது உண்மையினா இருக்கும். அன்புமணியோட நிலை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கும்ல. அத்தனையும் நடிப்பு. திருமாவளவன் நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்துறீங்க. இன்றைக்கி திருமாவளவன் கட்சியில் இருக்கிற அல்லு சில்லுங்கெல்லாம் உங்களை என்ன சொல்லுது? ராமதாஸ் வந்தால் அந்த கட்சி இந்த கூட்டணியில் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இருக்க மாட்டோங்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் சேலத்து அருள் எம்எல்ஏ விட்டு நானும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி அண்ணா ஆகாரம் புழங்கிருக்கிறேன். வெக்கமாக இல்லை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. வணக்கம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டுருச்சு. நீங்க கடந்த முறையே சொன்னீங்க, மோடி அவர்கள் வரும்பொழுது மதுராந்தக மேடையில் அனைவரும் இருப்பார்கள்னு. பெருவாரியா எல்லாரும் வந்துட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி. ஆனாலும் இப்போ வரைக்கும் ஓபிஎஸ், சசிகலா அவர்கள், தேமுதிக, ராமதாஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அப்போ ஒரு தனி கட்சியை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த ஆலோசனையில் சசிகலா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இவங்கெல்லாம் எங்க போவாங்க? மீண்டும் மோடி அவர்கள் வர்றதா வர சொல்லப்படுது. அந்த முறை அவர் வரும்பொழுது அப்போ இவங்க எல்லாரும் என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதலமைச்சர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதை ஒட்டி கூட ஒரு சேனலில் என்ன பேட்டி எடுத்தாங்க. நான் சொன்னேன், அதான் பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் டப்பிங் பேசிட்டு இப்போ காவக்காரன் வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். அவர் ஒரு படத்தில் சொல்லுவார், கயாஸ் தேரின்னு ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி சில கயாஸ் தேரி நடந்திருக்கு. முதலமைச்சர் என்னைக்கு இந்த குழு போடுறேன் அப்படின்னு சொன்னாரோ அப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருவது உறுதி. அது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பனையூர் பங்கு தந்தை தனியாக உட்காந்து ஜெபிக்க வேண்டியது தான். அவருக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவர் பெருசாக எதிர்பார்த்தது காங்கிரஸை. இது நம்பர் 2. காங்கிரஸ் ஒரு வேளை வெளியே போனால் பெருசாக நம்ம எதிர்பார்த்ததோட, நான் பெருசானா வேறு எதையும் சொல்லலாமா, நம்ம எதிர்பார்த்ததோட பெருசாக அந்த கூட்டணிக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய அந்நியார் அவங்களுக்கு இப்போ அங்கே இடம் இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாங்க. இதாச்சுங்களா? அதே மாதிரி காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் என்றைக்குமே ரொம்ப ஒரு நட்புணர்வோடு உள்ள கட்சி. திருமாவளவன் அங்கே டெல்லியில் ராகுல் காந்தியோட தனிப்பட்ட நட்பில் உள்ளவர். ஸோ திருமாவளவனை எந்த விதத்துலையும் காங்கிரஸ் விட்டு கொடுக்காது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாம் இல்லை பதில் சொல்லுங்கள். கரெக்ட். ஆமாவா? அப்போ நம்ம ரிட்டையர் பாமக, இந்த முட்டி போனது, முழங்கால் போனது, பல்லு போனது, பவுடு போனது, சொல்லு போனது, நம்ம டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இருக்குதுல்ல, அவங்களுக்கும் அங்கே இடம் இல்லை. சொல்கிற கயாசேரி எல்லாம் பொருந்தி முதலமைச்சருடைய ஒரு அறிவிப்பில் தேமுதிக இங்கே வரும், ரிட்டையர் பாமக என்ன திரிசங்கு சொர்க்கம் இல்லை, திரிசங்கு நரகத்தில் நிற்க போகுது. பன்னீர்செல்வம் எழுதி வச்சுக்கிங்க, அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவர் அதிமுகவால் அம்மாவால் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் சொல்லலாம். உள்ளபடியே முதலமைச்சர் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிதுங்கிறது தினகரனால், சசிகலாவினால்.
எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடைச்சிது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தினகரனில் சசிகலாவால் கிடைச்சிது. அப்போ இதை விட்டுட்டு போய் திமுகவோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு கூட்டணியை வச்சா அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்கார பெண்மணிக்கோட அவங்க முகத்தில் காரி உமிஞ்சிடுவாங்கிறது திரு பன்னீர்செல்வம் அவருக்கு நல்லா தெரியும். செஞ்சோற்று கடன் தீர்க்கணும். வாழ்நாள் ஒரு வேளை அந்த ஒரு தவறை பண்ணி திமுகவோட நேரடியாகவோ மறைமுகமாக போய் கூட்டணி வச்சாருன்னா அம்மா தன்னுடைய சமாதியில் நெளிவாங்க. அது நல்லா பன்னீர்செல்வத்துக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கார். நான் கூட ஒரு பேர் சஜஸ்ட் பண்ணேன். என்டிஏ கூட்டணி தான் இருப்பாரோ, என்டிஏ கூட்டணி இந்த பிறவியில் அதிமுக இடம் கிடையாது. பெட்டர் ட்ரை நெக்ஸ்ட் பிறவி. என்டிஏ கூட்டணிக்கு அவர் வருவார். பிரேமலதாவை கேட்டிங்க சொல்லிட்டேன். சசிகலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எழுதி வச்சுங்க, நான் சொல்கிற ஜோசியம்லாம் நடக்குதா, அவங்க நிச்சயமாக அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கேசட் கடை வச்சுருந்தவங்க அம்மாவையே இயக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தை அடைஞ்சதுக்கு காரணம் அம்மா. அந்த அம்மாவின் பெயரில் இருக்கின்ற அம்மாவுடைய கட்சியான அதிமுகவுக்கு எதிராக அவங்க ஒருபோதும் போக மாட்டாங்க. இதில் நான் 3 பேர்த்த வேறு விதமாக நான் பிரித்து பார்க்குறேன். நான் ஒரு டிவி பேட்டியில் நான் தினகரனை சொல்கிறப்ப கிருஷ்ண பரமாத்மான்னு சொன்னோடனே நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்னை கண்டபடி திட்டிருந்தேன். நேற்று வரைக்கும் திட்டினியடா. நாம திட்டினேன். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க, நான் உங்களை திட்டினேன். இன்றைக்கி நீங்கள் வரப்போ நான் சொல்கிறேன், நான் எந்த அடிப்படையில் கிருஷ்ண பரமாத்மான்னு சொன்னேன்னா, திருமதி சசிகலா அவர்களோ, சசிகலாவை இதே உங்கள் இதில் உட்காந்து கண்டபடி பேசியிருக்கேன். தினகரனோ ஒருபோதும் அதிமுக காரனுடைய குல எதிரி, ஜென்ம எதிரி, திமுக காரன் வீட்டு வாசலில் மிதிச்சதில்லை, ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டதில்லை. ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற பன்னீர்செல்வன் இந்த முன்னாள் முதலமைச்சராக 3 முறை அதிமுகவில் இருந்த பழைய ரோசி டீ கடை ஓனர் முற்புதரில் போய் ஒளிஞ்சிருந்து 3 தடவை எந்திரிச்சு போய் ஸ்டாலினோட உறவு கொண்டாடிட்டு சாப்பிட்டு வந்தவர். ஆனால் அவங்க 2 பேரும் அந்த வேலையை செய்யலை. ஸோ அதில் வயதில் இளையவராக இருந்தாலும் தினகரன் என்ன கிருஷ்ண பரமாத்மாவை 2 பேர்த்துக்கு வழியை காமிச்சிருக்கார். இந்த வழிக்கு வாங்கன்னு. ஸோ பன்னீர்செல்வமும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வருவார். அதில் சாரதியாக இருந்துக்கிட்டு நான் பல முறை திரு தினகரனை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த அதிமுகவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. பழனிசாமிக்கு எனக்கு இருக்கிறது சகோதரத்துவம். நாங்கள் என்றைக்கு வேணாலும் சண்டை போட்டுக்குவோம். இன்றைக்கி எதிரி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் எடுத்த நிலைமையில் ஹேட்ஸ் ஆஃப் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களே, உங்களை உண்மையாலுமே அந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமியை விட நீங்கள் ஒரு பொட்டு நீங்கள் அந்த இடத்துல உயர்வாக நடந்திருக்கிறீங்க. இதை உண்மையாலுமே அதிமுக தொண்டர்கள் எல்லாம் நெகிழ்ச்சியோடு பார்க்குறாங்க. அதுக்கு மாறி ஒரு முடிவெடுத்தால் சசிகலா அவர்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. இந்த கூட்டணி ஆதரித்து அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. பன்னீர்செல்வம் மார்ச் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அந்த பிரதமர் வரக்கூடிய கூட்டத்தில் இது பண்ண போகிறாரு. 5000 ரூபாயை கொடுக்குறீங்க, 5000 ரூபா வருது. எங்கள் டெல்லி சிங்கம் எங்கள் பாஷா பாய் வராரு 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ. மோடி கா கேரண்டி. தமிழில் பாருங்கள், நம்ம இவர் தான் மொழிபெயர்க்க போகிறாரு. அடி பயங்கரமான ஷெல் அடிக்கும், ராக்கெட் ஷெல் அடிக்க போகிறாரு. பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைஞ்ச உடனே மோடி கேரண்டின்னு ஒன்று சொல்லுவார். மீதியை வெண்திரையில் காண்கிற மாதிரி மீட்டிங்கில் காண்க. சசிகலா அவர்களை சந்திச்சு, ஆனால் நிறைய பேர் அதுவும் குறிப்பாக முக்குழுத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் டிடிவி தினகரன் போனது சரியில்லைன்னு அதிருப்தியை வெளிப்படுத்துறதா பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க சசிகலா அவர்களை பார்த்துட்டு. அப்போ அவங்களுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனான ஒரு இதுவாக இருக்கும். நான் ஒரு வாதத்துக்காக கேட்குறேன். 3 பேரும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ். அப்படிங்கிறப்ப கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்த செங்கோட்டையனை தூக்கி எறிஞ்சார்ல எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டை என்ன சமுதாயம்? என்ன சமுதாயமா? அவரும் எடப்பாடி பழனிசாமி அந்த கவுண்டர் சமுதாயம். அப்போ கட்சிக்கு சரியில்லை அப்படின்னு ஒருத்தரை பற்றி பொதுக்குழு முடிவு பண்ணுறப்ப அப்போ தன்னுடைய சமுதாயம் ஏதாவது இவர் செங்கோட்டையனை அவர் பாதுகாத்தாரா? இது தேவர்குல மக்கள் என்றைக்குமே இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் அப்படின்னு சொல்கிற தேவவேரின மக்கள் என்றைக்கும் சாதி பார்த்து இது பண்ண மாட்டாங்க. சசிகலாவை வச்சு ஒரு விளம்பரம் அடிக்கலாம், 4 போஸ்டர் அடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல அமைப்புகளில் நிறையா பேர் இருப்பாங்க. எல்லா இதுலேயும் இருப்பாங்க. அதில் சில பேர் இப்போ இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. போன முறை ஒரு அதிமுக மேலே அந்த மாதிரி ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்தது உண்மை. 2 காரணம். வன்னியர்களுக்கு கொடுத்த இந்த 7.5% 10.5% உள் ஒதுக்கீடு ஒரு காரணமாக இருந்தது. 3 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறப்ப இன்னைக்கு திரு தினகரன் சகோதரர் பழனிசாமி அப்படின்னு குறிப்பிடுறார் மரியாதைக்குரிய மோடிக்கு முன்னாடி. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு பேசினப்ப நிச்சயமாக அதில் பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருக்குது. பன்னீர்செல்வம் நாளைக்கு வர்றப்பையும் அதில் மாற்றம் ஏற்படும். சசிகலா ஒருபோதும் நான் கேட்குறேம்மா, சசிகலா அம்மாவுக்கு வேறு என்னம்மா ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். போய் ஸ்டாலினோட நிற்குமா? இல்லை இப்போ ஜெயலலிதாவையே இயக்குனவர் அப்படின்னு பேர் வாங்கின சசிகலா போய் நம்ம பனையூர் பங்கு தந்தைக்கு போய் கையை கட்டிட்டு தான் அப்படி நிற்குமா? ஒரே ஆப்ஷன் இங்கே வர்றது தான்.
ஜெயிக்க போகிற கூட்டணி. ரெண்டாவது 2 பேரோட எதிர்காலத்தையும் நினச்சி பாருங்கள். மத்தியில் என்ன 3 வருஷம் விரும்புறீங்களோ மோடி ஆட்சி தான் இருக்க போகுது. மாநிலத்தில் நாளைக்கு ஜெயிக்க போகிறது அதிமுக. திமுக ஆட்சி நாளைக்கு வந்ததுன்னா சசிகலா சேஃப்டியாக இருக்க முடியுமா? பன்னீர்செல்வம் சேஃப்டியாக இருக்க முடியுமா? கூட்டி கழிச்சு பாருங்க. சத்யராஜ் சொல்ற மாதிரி கணக்கெல்லாம் சரியா வரும். அப்போ அந்த சமுதாய மக்கள்ங்கிற அதிருப்தியில எல்லாம் இல்ல. எப்போ டிடிவி தினகரன் இருந்தாரோ போய் சரியாயிடுச்சு. திமுக அந்த அல்ல கைங்க சொல்ல கைங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கிற தேவர் சமுதாயம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒரு பிரச்சனைக்கு ஒரு தேர்தலில் உங்களை தண்டித்த மக்கள் அடுத்த தேர்தலுக்கு அதை தண்டிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை 2004 அந்த ஸ்பெக்ட்ரம் இது பெருசாக வந்தப்போ எந்த அளவுக்கு கடுமையாக திமுக தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு 2011 மன்னிக்கணும், அது தோற்கடிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அது அடுத்த எலெக்ஷன் நீங்கள் ஸ்பெக்ட்ரம் பற்றி பேசுகிறீங்கன்னா எடுபட்டுச்சா? போன தேர்தல் பிரச்சனை அது. இந்த 10.5% இடஒதுக்கீடும் அதே மாதிரி இந்த 3 பேரும் ஒரே சமுதாயத்தை 3 பேரில் இருக்கிற சமுதாயத்தில் அதில் உண்மையாலுமே அதிக தொண்டர் பலம் உள்ள ஒரு தனி அமைப்பு உள்ள தினகரன் இன்றைக்கி இந்த கூட்டணி ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப அதை தாண்டி இவங்க 2 பேர்த்துக்கு சமுதாயம் பின்புலம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி இருக்கிறதாவும் நான் நினைக்கல. இருந்தாலும் அவங்க 2 பேரும் இங்கே தான் வரப்போகிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே இங்கே வந்துட்டு அவங்க பின்னாடி இருக்கிற அத்தனை முக்குளத்தோடும் அங்கே அதிமுக தான் ஓட்டு போட போகிறாங்க. அது ஒரு சின்ன இது. திரு எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களில் கட்சி விஷயங்களில் சரிபடாதுன்னு சில கடுமையான முடிவுகள் எடுத்தார். அது எந்த விதத்துலையும் ஒரு சமுதாயத்திற்கு எதிரான முடிவு இல்லை அப்படிங்கிறது செங்கோட்டையின் விலக்கி வச்சதே அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். நீதிமன்றங்கள் எல்லாமே கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் நிறைய முறை இல்லை ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது, எல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்ட தான் இருக்குன்னு அவங்களையே நாங்கள் எல்லாரும் கட்சியை விட்டு தூக்கிட்டோம். நேற்று வரைக்கும் செய்தியாளர் சந்திப்பு வரைக்கும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசிட்டே இருக்காரு ராமதாஸ் அவர்கள். அப்புறம் எப்படி என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத ஒரு வருவாருங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியும்? உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களாம்மா? இருக்காங்களா? இருக்காங்க தானே. ஒரு வயதுக்கு மேலே குழந்தை ஆகிடுவாங்க. நான் வேற ஒரு உதாரணம் சொல்லலான்னு வந்தேன். டாக்டருடைய அந்த உயரம் கருதி இந்த உதாரணம் சொல்லலைன்னா கீழ்பாக்கம் போனீங்கன்னா நான் தான் கவர்னர், நான் தான் பிரதமர், நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன். பட் டாக்டருடைய உயரம் கருதி நான் அந்த உதாரணத்தை சொல்லலை. அது ஒரு வயதான குழந்தை. ஒரு விதத்தில் அவருக்கு நானும் உறவினர் அப்படின்னு அவரை பார்த்து பரிதாபப்படுறேன். தனியே தன்னந்தனியே திரை கதை வசனம் டைரக்ஷன் ஸ்டாலின் எழுதி கொடுத்தாரு. அதை கேட்டுக்கிட்டு அன்றைக்கி பழனிசாமியோட அமித்ஷாவோட ஒரே மேடையில் ஏற வேண்டிய நீங்கள் இன்றைக்கி முட்டுச்சந்தில் நிற்கிறீங்க. ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டு நீங்கள் வளர்த்த அணுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி 70,000 கிராமத்துக்கு ஒவ்வொரு கிராமமாக நடத்து. நான் சின்ன பையனில் பார்த்துருக்கேன். ஒரு பழைய அம்பாசிடர் காரில் எங்கள் ஊருக்கெலாம் பல முறை வந்திருக்கார். அப்போ சொல்லுவாங்க மருத்துவர் ராமதாஸ் இவர் நமக்கெல்லாம் சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாக வருவார். நான் பல முறை அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நான் கல்லூரி பருவங்களில் அவர் சந்திச்சிருக்கிறேன். அப்படிலாம் பார்த்து வளர்த்தின கட்சி. உண்மையானுமே தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாக திறனுள்ள ஒரு படித்த அன்புமணி இவங்களை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு 85 வயசில் எதை செய்யக்கூடாதோ, யாரை ஆதரிக்கணுமோ அவங்கள ஆதரிக்காமல், எது வெளியே தெரியக்கூடாதோ அதை வெளிப்படுத்தி, யாரை ஆதரிக்கக்கூடாதோ அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு திருமண நாள் கொண்டாடி அவன் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு அரசியல்ல இன்னைக்கு அனாதையாகி போயிட்டார். அவரை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். அடிப்படையில் நீங்க திமுக சொல் பேச்சை ராமதாஸ் கேட்கிறாருன்னு சொல்றீங்க. யார் சொல்லி கேட்பாங்க? நீங்க சொல்லு. சரி, நான் கேட்குறேன். அன்புமணிக்கு அவருக்கு என்ன பிரச்சனை நீங்களே சொல்லுங்க. வேற என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் அதிமுக கூட்டணியோடு தான் செல்ல விரும்பினேன். ஆனால் அன்புமணி தான் திடீர்னு பார்த்தா காலையில் கதவை திறந்துட்டு வந்தாங்க, பாரத் மாதா கி ஜெயின்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னார்ல. 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கல்ல. இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் ஆளாக டாக்டர் ராமதாஸ் வந்து சேர்ந்துருக்கலாம்ல. டாக்டர் வரக்கூடாது, எப்போ கதவு சாத்துப்பான்னு பழனிசாமி சொல்லிட்டாரா? மகன் மேல இருக்க அதிருப்தியில அவர் போன இடத்துக்கு எப்படி போலாம்? அவர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க கேள்வி உங்களுக்கு புரியலையா? நீங்களும் புரியாத மாதிரி கடந்து போறீங்களா? அன்புமணி நீங்க என்ன விரும்புனீங்க? 2024லயே நான் அதிமுக கூட்டணியை தான் விரும்பினேன்னு இந்த வாய் பேசிச்சு இல்ல. அப்ப என்னைக்கு வந்துச்சோ என்னுடைய இந்த 2024 விரும்பினபடி 2026 அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப நீங்க சொன்னது உண்மையினா இருக்கும். அன்புமணியோட நிலை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கும்ல. அத்தனையும் நடிப்பு. திமுக என்னன்னா அன்னைக்கு இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணையுதுங்கிறப்ப இந்த பக்கம் பெரிய மருத்துவர் சின்ன மருத்துவர் 2 பேரையும் ஏற்றி 3 பேரையும் நிறுத்தி தான் அறிவிக்கிறதா திரு அமித்ஷாவுடைய திட்டம். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம திராவிட மாப்பிள்ளை சபரீஸை வந்து பார்க்க வேண்டியவங்க மூலமாக பார்த்து கொடுக்க வேண்டியது கொடுத்து கிளப்ப வேண்டியது கிளப்பி விட்டதுக்கு அதான் சொல்கிறேன். 85 வயசில்
எதெல்லாம் ரகசியம் நம்மோடு மறைந்து போகட்டும், நம்ம மனசுலேயே போட்டு உள்ளேயே கிடக்கட்டுங்கிற விஷயம்லாம் அம்பலப்பட்டு இன்றைக்கி அசிங்கப்பட்டு அரசியல் அரங்கில் இன்றைக்கி தனி மரமாக இன்றைக்கி டாக்டர் ராமதாஸுக்குள்ள ஆப்ஷன் என்ன? திருமாவளவன் நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்துறீங்க. இன்றைக்கி திருமாவளவன் கட்சியில் இருக்கிற அல்லு சில்லுங்கள்லாம் உங்களை என்ன சொல்லுது? ராமதாஸ் வந்தால் அந்த கட்சி இந்த கூட்டணியில் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இருக்க மாட்டோங்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் சேலத்து அருள் எம்எல்ஏ விட்டு நானும் விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி அண்ணா ஆகாரம் புழங்கிருக்கிறேன். வெக்கமாக இல்லை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. வேணுங்கிறப்ப அவர் இவரை தமிழ் குடித்தாம்பிம்பார், இவர் உலக குடித்தாங்கின்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு 2011 2 பேரும் ஒரே கூட்டணியில் திமுக தலைமையில் போட்டிக்கிட்டு படுதோல்வி. வன்னியர் ஓட்டு அந்த பக்கம் போகல, தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை ஓட்டு இந்த பக்கம் வரல. அதுக்கப்புறம் ராமதாஸ் எடுத்தது தான் ரொம்ப ஒரு பெரிய ஸ்டாண்டு. தாழ்த்தப்பட்டவர்களை தவிர மற்றவர்களான ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லி ஆரம்பித்து 2 பேரும் அவங்கவுங்க சமுதாயத்தை கொம்பு செய்ய விட்டுட்டு இன்றைக்கி உனக்கு கட்சியில் காணாத போயிட்ட உனக்கு பேஸ் வேணுங்கிறதுக்கு மறுபடியும் திருமாவளவனோட போய் நான் சேர்றேன்னா ராமதாஸை கண்டு இன்றைக்கி வன்னிய இனத்து மக்களும் தமிழக மக்களும் டேஸ் இல்ல இல்ல இது ராமதாஸோ திருமாவளவனோ சொல்லல. திருமாவளவன் இப்போ வரைக்கும் பாமக பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டேங்கிற ஸ்டாண்ட்ல நகரவே இல்லை. அப்படியேதான் தப்பு சொல்லி அவரை. ஆனால் அதே திருமாவளவன் அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கிறாரு நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சேன். ராமதாஸ் அதே மாதிரி திருமாவளவனையும் தாழ்த்தப்பட்ட சகோதரர்களும் எவ்வளோலாம் இது பண்ணி பேசிட்டு இன்றைக்கி உன் சொந்த கட்சியில் கேட்காதவங்க பேச்சை கேட்டு உன் பையனை அசிங்கப்படுத்தி உன் கட்சியை கொண்டு போய் நடுவீதியில் விட்டுட்டு அப்போ எதுவுமே நமக்கு வாழ்விடம் இல்லைங்கிறப்ப சேலம் அருள் விட்டு எம்எல்ஏ விட்டு திருமாவளவனும் எங்களுக்கு நான் பெறாத பிள்ளை, எங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸுக்கு பெறாத பிள்ளை அப்படின்னா அரசியலுக்கு வெக்கத்தை இழக்கலாம் டாக்டரை, வேட்டியுமா இழக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பெண் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம். இல்லை நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றிமா. வளமான தமிழகம், வலிமையான பாரதம். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.